அன்னியோங் டார்மீஸ் வெல்கம் டு பேங்க்டன் எஃப்எஃப்எல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஎஸ் OT7 ஹாரர் எஃப்எஃப் டார்க் ஐஸ் பார்ட் 14 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மியூசிக் ஃபர்ஸ்ட் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட பார்த்துருந்தோம்னா ஃப்ளாஷ்பேக்கில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்திருக்கும் அண்ட் அது சொல்லும் போதே பாட்டி இறந்துருப்பாங்க. அதோட தாண்டா பார்த்தோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெசண்ட்டில் வீட்டில் எல்லாருமே உட்காண்ட்ருக்காங்க. பாட்டியை இந்த நடு ஹாலில் வச்சுட்டு எல்லோரும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பாட்டிக்கு மரியாதை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டி இப்போ ஒருத்தங்க நம்ம கூடவே இருந்துட்டு திடீர்னு அவங்க இல்லைன்னும் போது அந்த பெயின் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் உங்கள் பாட்டியை, உங்கள் 7 பேருக்குமே. அதனால உங்களால் அதை பியர் பண்ணிக்கவே முடியல உங்கள் பாட்டி இல்லைன்ற விஷயத்த. ஸோ நீங்கள்லாம் இப்படி இருக்க, உங்கள் அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க. அண்ட் அப்படியே ஈவினிங் ஆகுது. அதுக்கப்புறம் பாட்டியை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபனரல் போகும்லடா அதை பண்ணுறாங்க. அதெல்லாம் போகுது. ஸோ ஒரு வழியாக ஃபனரெல்லாம் முடிச்சுட்டு இப்போது நைட் ஆகுது. ஸோ எல்லாம் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ மூன் சொல்கிறா, அம்மா சொல்லு மூன்மா. இல்லைம்மா, அது நாங்கள் கிளம்புறோம்மா. என்னடி சொல்கிற? பாட்டி இறந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேம்மா. இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குமா, என்னால் முடியல. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ விஷயங்கள், பாட்டியை இழந்துட்டோம். இல்லைம்மா, நாங்கள் கிளம்புறோம். எனக்கு அதுதான் சரின்னு படுது. எனக்கு இங்கே வரும்போதே ஆரம்பத்துலேருந்தே என் மனசு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கு ரீசன் என்னன்னு இப்போ தான் புரியுது அப்படின்னு மூன் சொல்ல, இங்கே கிம்ச்சி சிம்மி அதுக்கப்புறம் குக்கிலாம் அம்மா எங்களுக்கும் மனசு ஒரு மாதிரி இருந்தது, ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி. பட் நாங்கள் விட்டுட்டோம், ஆனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஜென் சொல்கிறாரு, என்ன பேசுகிற மூன்? துக்கம் நடந்த வீட்டை விட்டு ஒரே நாள் எப்படி? ஜென் ப்ளீஸ் ஜென், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி மூன் சொல்கிறான். ஸோ எல்லோரும் ஓகே, அவள் மனசுடைஞ்சு போயிருக்கா, அதனால அப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் அம்மாவும் சரி ஓகே, அவள் முடிவெடுத்தது அவள் நடத்திட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் விடிஞ்ச உடனே ஊருக்கு போகலாம் அப்படின்றது தான் உங்கள் பிளானு. உங்கள் அம்மா சொல்லுவாங்க பாட்டியோட காரியம்லாம் இருக்குன்ட்டு. அப்போ மூன் சொல்லியிருப்பா, அது இருக்கும் போது எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் வரோம், ஆனால் இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. சரின்னு ஓகேன்னு அவங்களும் விட்டுருப்பாங்க. விட்டு உங்கள் யாருக்கும் தூக்கமே வரல. பிகாஸ் எப்படா தூக்கம் வரும்? ஸோ அதனால் எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போது இங்கே ஸ்வீட்டி தான். ஸோ அவள் உட்காந்து எதையோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ ஹோபி, ஓய் ஓய் ஸ்வீட்டி, சரி விடு, நடந்ததே நினச்சிட்ருக்கக்கூடாது, ஜஸ்ட் மூவ் ஆன், லைஃப் ஹேவ்ஸ் டு பி மூவ் ஆன் ரைட் அப்படிங்கிறாரு. அப்போது ஸ்வீட்டி, இல்லை ஹோபி, என்னதான் இருந்தாலும் பாட்டி இல்லாதது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இத்தனை நாள் கூட இருந்துட்டு இப்போ திடீர்னு இல்லைன்னும் போது அது எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். அது எனக்கு புரியுது. நீ எப்படியே உட்காண்ட்ருக்கக்கூடாது. அங்கே பாரு, ஜியாங் பாரு, உன்னையே பார்த்துட்ருக்கான், அவன் அழுகிறான். அதனால போய் ஃபஸ்ட்டு அவனை சமாதானப்படுத்துடி அப்படிங்கிறாரு. எங்கள் ஸ்வீட்டி, ஜியாங் ஜியாங் இங்கே வா, அம்மா கிட்ட வா, மம்மி அப்படின்ட்டு அவன் அழுகிறான். எங்கள் ஸ்வீட்டி, அச்சோ இங்கே பாரு ஜியாங்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, சரியா? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மம்மி பாட்டி நம்ம விட்டு போயிட்டாங்களா மம்மி? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜியாங் அப்படின்ட்டு ஸ்வீட்டிக்கும் அழுக வருது. ஜியாங் அழுகிறத பார்த்துட்டு அப்புறம் ஹோபி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஜியாங், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாட்டி எங்கேயுமே இல்லை, நம்ம கூடயே தான் இருக்காங்க, புரியுதா அப்படிங்கிறாரு. இங்கே ஒரு வழியாக எப்படியோ அவனை சமாதானப்படுத்தி அவனை தூங்க வச்சிடுறாங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் உட்காந்து திங்க் பண்ணுறீங்க. அப்போ ஹோபி, என்ன திங்க் பண்ணிருக்க? இல்லை ஹோபி, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சரியில்லை, எப்படியாச்சும் இந்த வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு போகணும். அது ஆரம்பமே இந்த வீட்டில் எனக்கு எதுவும் சரியாக படலை ஹோபி, பாத்தியா? சரி விடு, நாளைக்கு தான் நம்ம போகிறோம்ல, பார்த்துக்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதே டைம் அங்கே நம்ம யூங்கி சைடு காமிச்சா மோமோ ஆல்ரெடி தூங்கியிருப்பா. இங்கே ஜாயோஷி உட்காந்து எதையோ திங்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ யூங்கி, ஓய் ஜாயோஷி என்னாச்சு? இல்லை யூங்கி, அது என்ன பாட்டி நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்கியா? சரி விட்ரி, எல்லாருக்கும் இருக்கிறது தானே. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ எல்லோரும் பிறந்தா ஒரு நாள் இறக்க தானே செய்வாங்க. ஸோ ஜஸ்ட் லிவ் இட்மா. இல்லை யூங்கி, அது திடீர்னு எப்படா அக்செப்ட் பண்ண முடியும்? ஐ நோ தட், பட் இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி யூங்கி வந்து ஜாயஷியை ஹக் பண்ணிகிட்ருக்கான். அப்போது ஜாயஷி, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல யூங்கி. என்னது? அது பாட்டி எப்படி கீழே விழுந்தாங்க, அதுதான் எனக்கு புரியல. என்னடி பேசுகிற நீ? அம்மா யூங்கி, பாட்டியோட ரூம் வந்து ஆக்சுவலி அப்ஸ்டேர்ஸ்லேயே கிடையாது. அவங்க இருந்தது என்னமோ டவுன் ஃப்ளோர் தான். அவங்க எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே படிக்கட்டில்? எனக்கு ஒன்றுமே புரியல யூங்கி. அவங்க ஏதாவது ஒர்க் விஷயமா ஸ்டெப்ஸ் ஏறிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி சடனாக இல்லை, பாட்டி அவங்க அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லா தேவையான திங்ஸுமே வந்துட்டு அவங்க ரூமில் இருக்குது. அப்படி இல்லைனா கூட யாரையாவது கேட்டு அவங்க எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்க ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போக மாட்டாங்க. ஆனால் எப்படி? சரி விட்டு, அது அவங்க தலையில் அப்படி எழுதியிருக்கு, விட்ரி. இதை பற்றி நீ ஓவராக திங்க் பண்ணாத. ஃபர்ஸ்ட் வா, வந்து படுவா யூங்கி. ஆனால் நீ வந்து படுமா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்துட்டு ஜாயோஷி அவன் செஸ்ட்டில் படுக்க வச்சு அப்படியே தட்டி கொடுக்குறான். அவளும் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே வந்து தூங்கிடுறான். அப்படியே இங்கே கிறிஸ்டி சைடு காமிச்சா கிறிஸ்டி வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம ஆரம் வந்து ஆல்ரெடி அவளை சமாதானப்படுத்தியிருப்பார். அப்படி இருந்தும் நினைத்தையும் வந்து யோசிச்சிட்டே வந்துட்டு அவள் இருக்கா. ரியா பாப்பா ஆல்ரெடி தூங்கியிருப்பா. ஸோ இப்போ ஆரம் வந்து, ஓய் கிறிஸ்டி என்னடி மறுபடியும் அதே யோசிச்சுட்ருக்க? இல்லை ஆரம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன புரியல உனக்கு? பாட்டி ஒரு கதை சொன்னாங்கல்ல, ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. ஆமாம், அதில் வர கேரக்டர்ஸோட பேர் அப்படியே இருக்குது. என்ன அப்படியே இருக்குது? அது நீ சொன்னால் நம்ப மாட்டேன். ஆக்சுவலி எங்கள் 7 பேரோட ஒரிஜினல் நேம் இது கிடையாது. இது கிடையாதுண்ணா, என்னோடய பேர் ஃபஸ்ட்டு கிறிஸ்டி கிடையாதுடா. என்னடி சொல்கிற? ஆமாம், என்னை 10 வயசு வரைக்கும் என்னை வந்து ராதான்னு தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் எங்கள் அம்மா வந்து இல்லை இந்த பேர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுனாங்க. என்ன மட்டும் இல்லை, 3 வந்து யுவான்னும், ஸ்வீட்டியை மித்ரான்னும், ஜயோஷியா சீதானும், அப்புறம் சிம்மியை குயிலி, அதுக்கப்புறம் கிம்ச்சியை மயிலின்னும், குக்கியை குழலின்னு தான் கூப்பிட்டாங்க. இது 10 வயசு வரைக்குமே எங்கள் பேர் இது தான். எங்கள் அம்மா தான் ஏதோ அது இதுன்னு சொல்லி பேரை மாற்றினாங்க. ஆனால் இப்படி இருக்க பேர் எப்படி, எனக்கு அதான் புரியலை. அப்போ ஆரம் சொல்கிறாரு, எனக்கும் அந்த டவுட் தான். எங்களோட பேருமே அவங்க கரெக்டாக சொன்னாங்க. ஆனால் என்ன, எங்களோட சர்நேம் தான் மாறிடுச்சு. யூங்கிய மின்யூங்கின்றாங்க, ஹோபியை ஜங்கோசக். இல்லை எனக்கு எப்படி அது அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. கிறிஸ்டி வந்து தெரியல, அதுதான் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஆரம் இங்கே என்னமோ தப்பாக நடக்குதுடா, அது மட்டும் எனக்கு புரியுது. இங்கே என்னமோ சரியில்லை ஆரம். இங்கே பாரு, நீ எதை பற்றியும் போட்டு குழப்பிக்காத. இங்கே பாரு, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஓகேயா? இந்த உலகத்தில் இந்த நேம் மாதிரி எத்தனை நேம் இருக்கும், அது மாதிரி தான் இந்த பேர் மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கோண்டி. நம்மளை மாதிரி யாராச்சும் பேர் வச்சுருப்பாங்க. மற்றபடி இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான், புரியுதா? நீ ஃபஸ்ட்டு இதை குழப்பிக்காத. எல்லாரும் இது நீ ஒன்று யோசிப்பாரு, நம்ம ஃபேமிலி தான் இது நடந்திருக்கு. அப்புறம் இங்கே பாரு, நீ கொஞ்சம் மைண்ட் அப்செட்டில் இருக்கிறது என்னென்னமோ திங்க் பண்ணிட்டுருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் வந்து படு. ஆனால் ஆரம், நான் உனக்கு இப்பட்றா நான் சொல்கிறது, அது நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ ஃபஸ்ட் வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியை கூட்டிகிட்டு ஆரம் படுக்க வைக்கிறாரு. கிறிஸ்டி எவ்வளவோ ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறா, பட் ஆரம் அதெல்லாம் கேட்காம அவளை தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. அவளும் வந்து தூங்கிட்டுறா. இங்கே ஆரம் மைண்ட் வாய்ஸ், எப்படி அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு அப்படியே மறுநாள் மார்னிங் ஆயிடுது.
இப்போது மார்னிங்கு வழக்கம் போல் உங்கள் அம்மா வந்து சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறாங்க. அதாவது சத்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரமாக ஏஞ்சிட்டு சும்மா இந்த வாசல்லாம் பெருக்குவாங்கல்ல டேஷ், அந்த மாதிரி வந்து போயிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போது அவங்களுக்கு கார்டனாண்ட ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அங்கே யாரதோ ஒருத்தரோட டெட் பாடி இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ அவங்க கத்துனோடனே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து ஓடி வரீங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அங்கே போலீஸ், அதுக்கப்புறம் கிராம மக்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே க்ரௌட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போது ஆரம்பம் போலீஸ்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. போலீஸ் வந்து சொல்கிறாரு, இது உங்கள் வீட்டோட தோட்டக்காரர் தான் அப்படின்னு சொல்ல, எங்கே ஆரமோ ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, ஸோ இந்த மர்டரை யார் பண்ணான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுற வரைக்கும் இந்த வீட்டில் இருந்து ஒருத்தர் கூட எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எங்கே ஜின்னு பார்த்துட்டு, சார் இன்றைக்கி நாங்கள் சவுத் கொரியாவிலேருந்து வரோம் சார். நாங்கள் இந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத பார்க்க வந்தோம். பட் அவங்க தவறிட்டாங்க. ஸோ அவங்களது இதை முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்புறதா ஆக்சுவலி பிளான் சார். இப்போ திடீர்னு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஜின் கேட்குறாரு. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, சார் எங்களுக்கு புரியுது சார், ஆனால் வந்து இந்த மர்டர் யார் பண்ணான்னு எங்களுக்கு தெரியாது. மேபி உங்கள் வீட்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தராவது பண்ணியிருக்கலாம் அப்படி சொல்லி இங்கே யூங்கிக்கு கோவம் வருது. அது எப்படி சார், கொலை பண்ணிவிட்டு நாங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்வோமா இந்த மாதிரி கொலை நடந்துருச்சுன்ட்டு, கொஞ்சமாச்சும் லாஜிக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி கேட்க, இங்கே ஜின் வந்து நீ கொஞ்சம் சைலண்ட்டாக இருடா அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே போலீஸ் ஆஃபீஸர், இல்லை சார் எங்களுக்கு புரியுது, பட் ஆஸ் அ ரூல்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இன்வெஸ்டிகேட் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் கூட இங்கேருந்து போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுட்டு அந்த டெட் பாடியை கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. எங்கள் ஜின் வந்து, சார் பட் வேறு ஏதாவது வழி இருக்கும்ல சார், நாங்கள் அங்கேருந்து வரோம் சார், எங்கள் பிஸ்னஸ்லாம் அப்போது அப்படி கேட்க எங்கள் போலீஸ் வந்து, சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், நாங்களே இப்போ மர்டர் என்னாச்சு யார் பண்ணியிருக்கான்னு தெரியாமல் நாங்களே இப்போ ஹையர் அஃபிஷியல்லேருந்து எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வரும் தெரியுமா, அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் சார், கொஞ்சம் எங்கள் சைடும் நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜின்கிட்ட சொல்கிறாரு. அப்போது ஆரம் சொல்கிறாரு, ஓகே சார், நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போனோன்னா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகலாம்ல. இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகலாம், பட் அவுட் ஸ்டேட்ஸ்க்கெலாம் நீங்கள் போகக்கூடாது, அதாவது வேறு கண்ட்ரீஸ் வேறு ஸ்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படி சொல்கிறாரு. இங்கே ஆரம்பம் ஓகே சார் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே நீங்கள்லாம் வந்து ஷாக்டாக நின்றுட்டுருப்பீங்க. பிகாஸ் அது வந்து உங்கள் வீட்டில் வேலை செய்கிற தோட்டக்காரர் தான். ஓகே, ஸோ எல்லாம் அப்படி இருக்க போலீஸும் வந்து அந்த டெட் பாடிலாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ எல்லாம் உட்காந்து வந்து பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, அடுத்து இந்த வீட்டில் தப்பாக என்னென்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது வந்து உங்கள் அப்பா வந்து, பாரு தேவையில்லாமல் அதெல்லாம் வந்து நீ திங்க் பண்ணிகிட்ருக்காத புரியுதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்ல, பாய்ஸோட அப்பா இருக்கார்லடா அவரும் வந்து, அம்மா நீ தேவையில்லாமல் போட்டு திங்க் பண்ணிட்டுருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்ல, சாந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடலாமா, எனக்கு மனசே சரியில்லை, எவ்வளோ நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு, அதாவது சாந்தியோட ஹஸ்பண்ட், இப்போ தான் நம்ம வீட்டில் ஒரு டெத் நடந்திருக்கு, அதுக்குள்ளே நீ கோயில் போவியா, எதுவாக இருந்தாலும் காரியம் முடிச்சிட்ட பிறகு தான் கோயிலுக்கே போகணும், அது தெரியாத அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே வந்து பேசிட்டு ஒரு 2 days அப்படியே ஸ்கிப் ஆகுது. இந்த 2 days எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். லைக் பாட்டி டெத்தும் சரி, அந்த தோட்டக்காரர் டெத்தும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பத்தாததுக்கு கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்குது, அவங்க வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. லைக் நம்ம மூணுலாம் வந்துட்டு இந்த வீட்டில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி, பிகாஸ் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல கேர்ள்ஸ். ஸோ அதனால் அவங்க வந்து எவ்வளவோ பாய்ஸ்கிட்ட சொல்லுவாங்க, பட் பாய்ஸ் யாரும் இல்லை அது உன்னோட ஜஸ்ட் ஆலுசினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியே வந்து இது பண்ணிடுவாங்க.
ஸோ இன்றைக்கி தான் வந்து உங்கள் பாட்டியோட காரியம். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் டைம் தான் எல்லாம் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் எல்லோரும் வெளியில் போயிட்டு வரதா இருந்தால் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு கேட்க, இங்கே ஸ்ருதி கேட்குறா, ஏம்மா திடீர்னு இப்படி சொல்கிற அப்படி கேட்க, இல்லை காரியம் முடிஞ்சிருக்கு, ஸோ வீட்டை வந்து வாஷ் பண்ணணும்ல, ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இது பண்ணணும், ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம கிம்ச்சி சொல்கிறா, சரி ஓகே அப்போ நம்மளோட பழைய வீட்டுக்கு போகலாமா, இங்கே வேண்டாம் நம்ம அங்கே போயிடலாமா அப்படின்னு கேட்க, திவ்யா சொல்கிறா, அது ஒயிட் வாஷில் இருக்குடி, ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, இங்கே கிம்ச்சும் ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அப்போ உங்கள் அம்மா, நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் சும்மா வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க, நான் சொல்லும் போது வீட்டுக்கு வாங்க, சும்மா எங்கேயாவது சுற்றி பார்க்குற மாதிரி போயிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒர்க்கை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. நீங்களும் சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து கிளம்புறீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு ஈவினிங் போல் ஒரு 6 o'clock 6:30 கிட்ட ஆகுது. ஸோ எல்லோரும் வந்துட்டு கோயிலுக்கு தான் போயிருப்பீங்க, காரியெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல, ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறீங்க. பார்த்தா வந்து மழை வந்துடுது. அது செம்மையாக கொட்டுது மழை, ஹெவியாக வந்து பெய்யுது. ஸோ காரை வந்து ட்ரைவ் பண்ண முடியாது, ஹெவி ரெயினில் ட்ரைவ் பண்ண முடியாதுல்ல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே பார்க்குறாங்க, அது வந்து ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. லைக் பாலடைஞ்சு போன பேலஸ் எப்படி இருக்கும், இப்போது தீப்பத்தி எரிஞ்ச பில்டிங்னா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த பேலஸ் இருக்குது. ஸோ ஆரம் என்ன பண்ணுறாருன்னா, வேறு வழியே இல்லை, இப்போது மழை நிற்கிற வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து இப்போ அங்கே அந்த பேலஸ் கிட்ட தான் போகிறீங்க. அங்கே வந்து கேட்டு தாண்டி எல்லாம் நடந்து போகிறீங்க. காரை வந்து வெளியிலே பார்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து மூன் வந்து என்ன நினச்சான்னு தெரியல, அவள் பாட்டு நேராக அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கா. எல்லோரும் ஆக்சுவலி பின்னாடி தான் வந்துட்டுருப்பாங்க. பட் மூன் வந்து ஸ்பீடாக நடந்து அவள் பாட்டு உள்ளே போகிறா. லைக் அவள் கண்ட்ரோல்லே இல்லாத மாதிரி. இதை ஜென் பார்த்துட்டு இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மூன் அப்படின்னு கூப்பிட்றாரு. பட் அவள் வந்து அப்படியே அவள் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கா. ஸோ எல்லோரும் அப்படியே வரீங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம சிம்மி தான் வந்து உள்ளே வரா. அவள் உள்ளே வரும் போதே அவளுக்கு ஏதோ சம்திங் வியர்டாக வந்து ஃபீல் ஆகுது. அவள் அப்படியே அவளை பார்க்குறா. அவளோட காஸ்ட்யூமே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. லைக் அவள் உள்ளே வர வர அவளுக்கு ஏதோ இந்த கவுனெல்லாம் இருக்கும்ல, அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்து அவளுக்கு அந்த கவுன் அப்படியே வந்து ஃபுல்லாக அவளை கவர் ஆகிற மாதிரியே இருக்குது. அவள் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி அவள் வந்து சினுங்கிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன திடீர்னு இப்படி ஆகுதுன்னு. அப்போ அவள் ஷோல்டர் மேலே யாரோ கை வைக்கிறாங்க. அவள் சடனாக திரும்பி பார்க்குறா, ஜிம்மன் தான். இங்கே என்னடி பண்ணுற? இல்லை ஜிம்மன், அது மழை வேகமாக வருது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மியோட கையை பிடிச்சிட்டு ஜிம்மன் வந்து கூட்டிகிட்டு போகிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவள் காஸ்ட்யூம் நார்மலாக தான் இருக்குது, நார்மல் சுடி போட்டிருக்கா. அவள் இப்போ என்ன நடந்தது, நம்ம தான் தேவையில்லாமல் ஹாலுசினேட் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவளும் போகிறா. அதே சைடு இப்போ நம்ம குக்கியை பார்த்தோம்னா அவளுமே அந்த பேலஸ்குள்ளே என்டர் ஆகும்போது அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ், அதாவது சடனாக ஒரு சீன் மைண்டுக்கு வந்து போகுது. அது கிளியராக இல்லை, பிளர்ராக ஒரு மாதிரி இருக்குது, கிளியராக எதுவுமே தெரியல. அந்த சீனில் என்ன இருக்குன்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்கிறா, என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு என் கையால் தான் விடுவு, இது நான் உங்களுக்கு கொடுக்குற சாபம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களால் மனுஷ உருவத்துக்கு வரவே முடியாது, இப்படியே ஆவியாக திரிங்க, நான் வந்து உங்களை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெளியே வர முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்து யாருக்கும் வந்து சொல்லிகிட்ருக்கா. இது வந்து டக்குன்னு குக்கிக்கு ஃப்ளாஷ் ஆகவே அவள் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. ஜெய்கே பார்த்துட்டு, ஓய் குக்கி என்னாச்சு, குக்கி அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற, மழை கொட்டுது சீக்கிரம் வா அப்படிங்கிறான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூடயே போகிறீங்க. அப்படியே பேலஸ் கிட்டே போயிட்டு அங்கே அந்த ரூஃப் மாதிரி இருக்கும்ல வாசலில், அங்கே போய் எல்லோரும் நிற்கிறீங்க. ஆனால் மழை வந்து நிற்கிற மாதிரியே தெரியல, ஹெவியாக வந்து கொட்டுது. ஸோ அப்போது மூன் என்ன பண்ணுறான்னா, அவள் பாட்டுட்டு அந்த பேலஸோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போகிறா. இதை வந்து ஆக்சுவலி யாருமே கவனிக்கலை மூன் உள்ளே போனதை.
அவளுக்கு இப்போ எப்படின்னா அவளை வந்து ஏதோ ஒன்று இழுக்குது, அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மூணுக்கு வந்து இருக்குது. அவள் கான்ஷியஸ்லே இல்லை. ஸோ அவள் பாட்டு நேராக வந்து போயிட்டுருக்கா. பட் இங்கே யாருமே நீங்கள் கவனிக்கலை. அப்போது வந்து கிறிஸ்டிக்கு வந்து ஒரு கால் வருது. அவள் பார்க்குறா, அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. சொல்லுமா, எங்கே இருக்கீங்க? அம்மா அது கோயிலுக்கு போயிருந்தோம்மா. சரி சீக்கிரம் வாங்க, முடிஞ்சிருச்சு ஒர்க்கெல்லாம். இல்லைம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருந்தோம். அப்போ திடீர்னு ஹெவியாக ரெயின், மழை வந்ததுனால காரை ட்ரைவ் பண்ண முடியல. அதனால ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மழை நிற்கிறதுக்கு. ஓ அப்படியா, சரி. மூணு எங்க? அவள் ஃபோனே எடுக்கலை. எங்கள் கூட தான் மம்மி இருக்கா. அப்படியா, சரி. சரி எங்கே இருக்கீங்க? அதுவா, அது எந்த இடம்? இரு மம்மி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டி சுற்றி முற்றி பார்க்குறா எந்த இடம்ன்ட்டு. அப்போ அவள் கொஞ்சம் வெளியில் வந்து பார்க்கும்போது ஏஞ்சல்ஸ் பேலஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ அவள் டக்குன்னு அவங்க அம்மா கிட்ட, ஏஞ்சல்ஸ் பேலஸ் மம்மி, அதில் தான் இருக்கும் அப்படி சொல்ல. உங்கள் அம்மா அப்படியே செம்ம ஷாக்குடா. என்ன, அந்த 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 பேலஸ்க்கு ஏண்டி போனீங்க? என்னாச்சுமா? அந்த பேலஸ்க்கு ஏன் போனீங்க? இல்லைம்மா, அதான் சொன்னேனே, மழை வந்ததுனால காரை ட்ரைவ் பண்ண முடியல, அதனால இங்கே வந்து மழை நிற்கிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு வரலான்ட்டு. முதல்ல அந்த இடத்துலேருந்து கிளம்புங்க. ஏம்மா, மழை செம்மையாக பெய்யுதுமா, ரொம்ப ஹெவியாக இருக்குது, காரை ட்ரைவ் பண்ண முடியாது. ஐயோ கிறிஸ்டி, நான் என்னாச்சு அப்படின்னு சொல்ல. அப்போ தான் வந்து இங்கே ஜின்னு வந்து மூணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கேட்குறாரு. இங்கே கிறிஸ்டி பார்த்துட்டு, இருமா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு கட் பண்ணிவிட்டு எல்லோரும் பார்த்தா மூணை காணோம். இங்கே ஜின் வந்து மூணு எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. பட் மூணு ரெஸ்பான்ஸே இல்லை, பிகாஸ் அவள் தான் உள்ளே போயிட்டாளே. ஸோ எல்லோரும் ஒரு வேளை உள்ளே போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ உள்ளே தான் வந்து போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஸ்டெப்ஸ் மேலே மூணு ஏறி போயிட்டுருக்கா. இங்கே ஜின்னு வந்து, மூணு நில்றி, மூணு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி இவர் கத்திட்டே இருக்காரு. ஆனால் மூணு வந்து லைக் அவளுக்கு எதுவுமே கேட்காத மாதிரி, அவங்க கூப்பிடுறது எதுவுமே கேட்காத மாதிரி அவள் வந்து போயிட்டுருக்கா. ஸோ ஜின்னு என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ஓடி போய் அவள் கையை பிடிச்சிட்டு மூணு அப்படின்னு கத்துறாரு. அவள் அப்போ தான் ஏதோ ரியாலிட்டிக்கு வந்த மாதிரி, ஜின் சொல்லு ஜின், எங்கடி போயிட்டுருக்க நீ கூப்பிட்றது கூட கேட்காம? இல்லை ஜின், இந்த பேலஸ். ஆமாம் பேலஸ் தான், அதுக்குன்ட்டு யார்கிட்ட சொல்லாமல் நீ பாட்டு வந்துடுவியா? இல்லை ஜின், பார்க்க நல்லா இருந்துச்சா, அதை சுற்றி பார்க்கலாமேன்ட்டு அப்படிங்கிறா. இங்கே எல்லாரும் என்னது நல்லா இருக்கா, ஏதோ பூத் பங்களா மாதிரி இருக்கு, இதை போய் நல்லா இருக்குது அந்த பொண்ணுன்ற மாதிரி எல்லாம் பார்க்க. இங்கே இவங்கியா, சரி மழை நிற்கிற வரைக்கும் எல்லாம் இங்கே தான் இருக்கணும், அதனால எல்லாம் கொஞ்சம் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கி பாட்டு உள்ளே வருது. சரின்னு எல்லோரும் ஆக்சுவலி கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நின்று இருப்பாங்கடா, ஸோ அதனால் உள்ளே வராங்க. அப்போ வந்து இவ குக்கி என்ன பண்ணுறான்னா, கைஸ் இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எல்லோரும் என்னது சுற்றி பார்க்கலாமா, ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், மூட்டை நில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் வந்து இல்லை இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, வாங்க போய் சுற்றி பார்க்கலாம் அப்படி சொல்ல. கிம்ச்சியும் வந்து ஆமாம்மா இதை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டும் குதிச்சுட்ருக்குதுங்க. இங்கே ஜாங்குக்கா, உங்களுக்கெல்லாம் என்னடி டேஸ்ட்டு, பூத் பங்களா மாதிரி ஏதோ கருகி போன மாதிரி இருக்குது, இதை போய் நல்லா இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜாங்கோ கேட்க. இங்கே யூங்கி, அதானே, ஆமாம் இது பெரிய மைசூர் பேலஸு, இதை சுற்றி பார்க்க மகாராணிங்க போகிறாங்க, இதை போய் சுற்றி பார்க்கலாந்துங்க பாரு, ஐயோ அப்படின்ற மாதிரி யூங்கி சொல்ல. இங்கே கிம்ச்சி சொல்கிறா, ஐயோ மாமா இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, வாங்க ஃபஸ்ட்டு வாங்க, நீங்கள் சோம்பேறியாக இருக்காதீங்க மாமா, வாங்க சுற்றி பார்க்கலாம் அப்படிங்களா. இங்கே எல்லோரும் கேர்ள்ஸ்லாம் வந்து சரி வாங்க அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாய்ஸாக சுத்தம் டேஸ்ட்லெஸ் ஃபெல்லோஸை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இவனுங்க தலையில் அடிச்சுட்டு வரானுங்க. அப்படியே எல்லோரும் ஒவ்வொரு ரூம் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கானுங்க. இப்போது வந்து சிம்மி சைடு தான். சிம்மி என்ன பண்ணிட்டுருக்கான்னா, அவள் பாட்டு நேராக நடந்து ஏதோ அவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவள் வந்து ஒரு ரூம்குள்ளே போகிறா. அந்த ரூம் வந்து பார்க்குறதுக்கு லைக் எப்படி சொல்கிறதுனா, இது எரிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. பட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் எரியல, ஏதோ ஓகே ஃபைனுன்ற மாதிரி தான் இருக்குது.
இவன் அப்படியே வந்து பார்த்துட்ருக்க. அங்கே வந்து ஒரு மிரர் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிம்மி என்ன பண்ணுறான்னா அந்த மிரர் கிட்ட போகிறா. அந்த மிரரை போயிட்டு அவள் பார்க்குறா. அது நல்லா இருக்குது, எந்த ஒரு டேமேஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது. ஸோ அவளுக்கு அதை பார்த்தோன்னே பிடிச்சிருது அந்த மிரரை. என்ன டேஸ்ட்டு பார்த்தீங்களா, இதுக்கு மிரரை போய் பிடிச்சிருக்குங்க, இதுக்கு சரியான லூசு ஃபெல்லோ. ஸோ ஓகே ஃபைன். மிரரை பிடிச்சிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, நல்லா இருக்கே மிரரு அப்படின்னு மிரரை போய் ரசிச்சுட்டு கிடக்கு. அவன் மிரரை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு மிரரில் வந்து ஜிம்மனோட ஃபேஸ் தெரியுது. இவன் அப்படியே பார்த்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறா. பட் ஜிம்மன் இல்லை. இவன் வந்து என்னடா அப்படின்னு மறுபடியும் திரும்பி பார்க்குறா. ஜிம்மனோட ஃபேஸ் மிரரில் தெரியுது. சிம்மிக்கு செம ஷாக்கு. மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்குறா. ஜிம்மன் இல்லை. இங்கே சிம்மி ஜிம்மன் விளையாடாத, ஏற்கனவே நான் பயந்துருக்கேன், நீ விளையாடாத, வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிம்மனை கூப்பிட்றீங்க. பட் ரூமில் உங்களை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. நீங்கள் வந்து ஜிம்மன் இப்படிலாம் விளையாடக்கூடாது, நான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து இங்கே நம்ம கிம்ச்சி சைடு காமிச்சா அவள் என்ன பண்ணிருக்கான்னா, அவள் வந்து வேறு ஒரு ரூமில் இருக்கா. அந்த ரூம் பார்க்கவே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அவள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் வந்து அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டுருக்கா. அவள் வந்து அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டுருக்கும் போது திடீர்னு அவளுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்துட்டு கேட்குது. யாரோ ஒருத்தவங்க ஒய் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி. இவன் அப்படி திரும்பி பார்க்குறா. பட் அங்கே வந்து யாருமே இல்லை. இவன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். அப்போது திடீர்னு அவளுக்கு பியானோ வாசிக்கிற வயலின் வாசிக்கிற சவுண்ட் வந்துட்டு கேட்குது. இவன் வந்து இந்த சவுண்ட் இது தயாங் வாசிச்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணை மூடிட்டு எதுவும் வாயில் அப்படியே முணுமுணுக்கிறா. அவள் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு தயாங் இது அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கா. திடீர்னு வந்து அவளுக்கு வந்து ஒய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. மல்டிபிள் டைம்ஸ் அவளுக்கு கேட்குது. ஒய் பொண்டாட்டி, ஓய் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்குது. அவள் அப்படியே காதையும் ஐஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு அப்படியே நோ அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. அவளுக்கு நிறைய சீன்ஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. ஆனால் அது எல்லாருமே பிளர்ராக இருக்குது. என்னென்னா ஒரு பாய் கேர்ள் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக க்ளோஸாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. அதாவது அந்த பொண்ணு வந்து ஓடிட்டுருக்கா, ஒரு பையன் வந்து இவளை வந்து ஜாலியாக வந்து துரத்திட்டுருக்கான். அது மாதிரி நிறையா க்ளோஸ்டு மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த இதில் வந்து போகுது அவளுக்கு. பட் அது என்னன்னு தான் கிளியராகவே அவளுக்கு தெரியல. அவள் வந்து தயாங் இல்லை போகாத அப்படின்ற மாதிரி அவ்வளோ அறியாமையாக வந்து அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்போ வந்து சடனாக வந்து அவளுக்கு வந்து இன்னொரு ஒரு ஃப்ளாஷ் வருது. என்னென்னா யாரோ வந்து எரியிற மாதிரி, அதாவது நெருப்பில் வந்து சில பேர் எரிஞ்சிட்ருக்கிற மாதிரியும், அதே மாதிரி வந்து ஒரு பில்டிங் வந்து எரியிற மாதிரியும் அவளுக்கு அந்த சீன்ஸ் வந்து போகுது. இது வந்து நோ வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து உட்காண்ட்ருக்கா. சடனாக எல்லாமே அப்படியே நின்ன மாதிரி ஒரு சவுண்ட். அதாவது ஒரு ஹெவி பொருள் கீழே விழுந்தால் எப்படி சவுண்ட் கேட்கும், அதுவும் இல்லாமல் அது வேறு பழைய பில்டிங் எக்கோ அடிக்கும்ல. ஸோ அது மாதிரி ஒரு சவுண்ட். அவள் அப்படியே பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறா. அந்த ரூம் நார்மலாக இருக்குது. அவள் அப்படியே காதுலேருந்து கையை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. இப்போ அவளுக்கு அந்த எந்த சவுண்ட்ஸுமே கேட்கல. ஸோ அவள் வந்து இதுக்கு மேலே இங்கே வந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வெளியில் வந்து நடந்து போயிட்டுருக்கா. அப்படியே இங்கே நடந்து போயிட்டுருக்கும் போது அப்படியே அங்கே சிம்மி சைட் காமிச்சா. சிம்மி வந்துட்டு ஜிம்னா பயம்படுத்தாதடா, ஏற்கனவே பயந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே நின்றுட்டுருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ மறுபடியும் அவள் வந்து அந்த மிரரை பார்க்குறா. பட் இந்த வாட்டி அவளோட உருவமே மிரரில் வேறு மாதிரி தெரியுது. லைக் அவள் ஒரு குயின் மாதிரி இருக்கா, க்ரௌன்லாம் போட்டுட்டு அண்ட் அந்த கவுனு டோட்டலாக அவளோட லுக்கே வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. அவள் அப்படியே மிரரை பார்க்குறா, அவளை வந்து பார்க்குறா. பட் அவள் பார்க்கும்போது அவள் என்னமோ நார்மலாக தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கா. பட் மிரரில் பார்க்கும்போது அவள் வந்து அந்த குயின் வைப்பில் வந்துட்டு இருக்கா. இவளுக்கே ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ திடீர்னு வந்து அவளை யாரோ டச் பண்ணுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அவள் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறா. பட் அங்கே யாருமே இல்லை. இவள் வந்து ஐயோ எக்கு தப்பாக வந்து மாட்டிக்கிட்டோமோ,
பேசாமல் வெளியில் ஓடிடலாம் அப்படின்ட்டு இவ திரும்பும் போது யாரையோ இப்போ இடிச்சிட்றா. இடிச்சிட்டு ஆமா அப்படின்னு கத்துறா. பிகாஸ் அவள் ரொம்ப பயந்துருப்பாள். ஸோ அப்படி கத்துவே எங்கே ஜிம்மன் டக்குன்னு அவள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏய் நான் தாண்டி ஏண்டி கத்துற அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்ல இங்கே ஜிம்மனை பார்த்தோன்னே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜிம்மன் இங்கே என்னமோ இருக்குது ஜிம்மன் அப்படிங்கிறா. இங்கே ஜிம்மன் என்னது என்னமோ இருக்கா உன்னே என்னையே தவிர்த்து இங்கே வேறு எதுவுமே இல்லடி அப்படிங்கிறான். இங்கே சிம்மியா இல்லை ஜிம்மன் நான் பார்த்தேன் தூ இந்த கண்ணாடி இருக்குல்ல அப்படிங்கிறா. என்ன இந்த கண்ணாடிக்கு அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்மன் பார்க்குறான். பார்த்துட்டு நல்லா தானே இருக்குன்னு இதுவும் டேஸ்ட்லெஸ்ஸாக பேசிகிட்ருக்கு. அப்போ சிம்மி சொல்கிறா இல்லை ஜிம்மன் இதில் நான் வந்து எப்படி தெரியுமா இருந்தேன் ஒரு குயின் மாதிரி இருந்தேன் ஜிம்மன் அப்படிங்கிறா. இங்கே ஜிம்மன் அவளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு நீ குயினு அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே சிம்மி நிஜமாக தான் சொல்கிறேன் என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயப்படுறா. அவளோட கை கால்லாம் அப்படியே நடுங்குது. அவள் ரொம்ப ஷேக் ஆகிறா. ஜிம்மன் பார்த்துட்டு ரொம்ப பயந்துருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட இங்கே சிம்மி வந்து சொன்னதையே தான் சொல்கிறா. இல்லை ஜிம்மன் நான் பார்த்தேன் இந்த மிரரில் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்கா. இங்கே ஜிம்மன் வந்து இது சொன்னால் வேலைக்காகாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு சிம்மியை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இங்கே சிம்மி அப்படியே ஷாக்காகி பேன்னு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கு. இங்கே அதே நேரம் வந்து கிம்ச்சி என்ன பண்ணியிருப்பான்னா அப்படியே அந்த சைடு வந்திருப்பா. வந்துட்டு என்ன அப்படி ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு இது என்ன பண்ணுது அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்தா அங்கே ஜிம்மனும் சிம்மியும் நின்று கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு கிம்ச்சி அடப்பாவீங்களா என்ன பண்ணிகிட்ருக்குதுங்க இதுங்க அப்படின்ற மாதிரியே லுக் அவுட்டு நின்றுருக்கா. அப்புறம் வந்து கிம்ச்சி இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு தெரிஞ்சுட்டு இப்போ என்ன நான் பந்து பார்த்தியா இதுங்க அதுவும் எந்த நிலமையில் இருக்கோம் நம்ம இந்த டைம் இதுங்களுக்கு இதெல்லாம் தேவையா சரியான யூஸ்லெஸ் ஃபெலோஸ் எல்லாம் நம்ம கூட வந்து பிறந்திருக்குங்க. நமக்கு வாட்சதுங்களும் அப்படி தான் இருக்குங்க அப்படின்ற மாதிரி அது புலம்பிட்டு சரி இப்போ போகலாம் அப்படின்ட்டு அது என்ன பண்ணுதுன்னா சிம்மி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிது. அப்போது டக்குன்னு அவள் கையை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. ஸோ யாராது அப்படின்னு திரும்பி பார்க்குறா. பட் யாருமே இல்லை. அண்ட் இதோட இந்த பாட்டுங்க முடிச்சுக்கலாம். அண்ட் அண்ட் ஆர்மிஸ் பாய்.